ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடி. போன வாரம் மும்பைல இருந்து எங்க மாமா வாங்கிட்டு வந்தாரு. என்னடி உங்க மாமாவை இன்னும் காணும்? வந்துட்டே இருப்பாருடி. பாத்துடி, கடைசி நேரத்துல உங்க மாமா கை விட்டுற போறாரு. என் மாமா கை விடுறவர் இல்ல, கடைசி வரைக்கும் கை பிடிச்சு கூட்டிட்டு போறவரு. முகூர்த்த நேரம் நெருங்க எங்களுக்கு டென்ஷனா இருக்கு. ஓட போறது நான், கூட்டிட்டு போறது என் மாமா. எங்களுக்கு இல்லாத டென்ஷன் உங்களுக்கு எதுக்கு? வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வாங்க வாங்க, வணக்கம். இவர் தான் ரகுபதி, இந்த குடும்பத்தோட தலைவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். அவரை மாதிரியே ஒரு பெரிய நடிகனாகணும்னு ஆசைப்பட்டு சந்தர்ப்பவசத்தால் ஒரு தொழிலதிபராகி தஞ்சாவூரில் செட்டில் ஆயிட்டாரு. டேய், எவ்வளவு நேரமா டெக்கரேட் பண்றீங்க? இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? ஆயிடுச்சுங்கய்யா. என்னங்க பொண்ணோட கல்யாண புடவை இன்னும் வந்து சேரலீங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. டென்ஷன் ஆகாது, வந்துரும். இவர் பேர் ராகவன். ராமருக்கு லட்சுமணன்னா ரகுபதிக்கு ராகவன். டென்ஷனான அடுத்த செகண்டே ரிலாக்ஸ் ஆயிடுவாரு. ஏய், இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆமா. பொண்ணை ரெடி பண்ணாம இங்க உட்கார்ந்து என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க? கல்பனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கங்க. நீ எதுவும் பண்ணாத. இவர் பேர் ராஜாராம். 2 அண்ணனுங்க இருக்கிற தைரியத்துல எதுக்குமே அதிகமாக அழட்டிக்காத ஒரு கேரக்டர். அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதுங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? இவங்க பேரு பாரதம், ரகுபதி ராகவனோட தங்கச்சி. பக்கத்துல பட்டு வேஷ்டி கட்டி நிக்கிறாரு, அவர் பேரு சுந்தரம், வீட்டோட மாப்பிள்ள. மச்சான், பொண்ணை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும். இன்னும் முகூர்த்த புடவை வந்து சேரலையே. வந்துரும். சுவாமிஜி சமாதியில் இருக்காரு. ஐயோ, எப்ப செத்து போன? ஏய் மூதேவி, சமாதினா தியான சமாதிடா. ஓ அப்படி. அப்ப லேட் ஆகுமா? 10 நிமிஷத்துல மண்டபத்துக்கு போனோமே. இல்ல 5 நிமிஷத்துல புடவை வந்துரும். அது எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? கொண்டு வர்றது நம்ம சிவா இல்ல. வாங்க சாஸ்திரிகள், நல்லா இருக்கீங்கல்ல? பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியே தோன்றது. என் பையன் ஏதாவது டென்ஷன் படுத்திட்டானா? பயமுறுத்திட்டான், அவ்வளவுதான். இவர் பயந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரமே வந்துருப்பேன் பெரியப்பா. முகூர்த்த புடவை இந்தப்பா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புனாங்க. கணபதி சாஸ்திரிகள் நல்லா இருக்காருல்ல? கடவுள் எப்படி இருப்பார்? திவ்யமா இருக்கார். என்ன சிவா மாமா இவ்ளோ லேட்? ரிஜிஸ்டர் மேரேஜ்னு உனக்கு அவ்வளோ விளையாட்ட போச்சா? ரெஜிஸ்டரை மேனேஜ் பண்ணணும், விட்னஸை மேனேஜ் பண்ணணும். இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணாதான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ண முடியும். சரி இந்த சுவாமிஜி அனுப்பின புடவை கட்டிட்டு வா. கடைசி ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மாமா, I love you. Love you too. Get ready fast. பப்பி வா 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 வா. ஐயா, பாத்தீங்களா சாமி, உங்க மேல எவ்வளவு பாசம். கரெக்டா சொன்னார். அம்மா மாதிரி இதுக்கு மேல பாசம். ஆசிரமத்தில் இருக்கிறச்ச குட்டியோண்டு இருந்தது, இப்ப நல்லா வளர்ந்து கொடுத்து பார்த்தல. சிவா, என்ன விஷயம்னு சொல்லுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருங்க பெரியப்பா சொல்றேன். ஏய், மண்டபத்துக்கு போனோம்டா, டைம் ஆச்சு. ஆமாப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாருங்க. பாத்தீங்களா, கல்பனா கல்யாண ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கா. அதை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பார்க்கலாம்லடா. அப்புறம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ? என்னது? அப்புறம் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா? அப்புறமா எல்லாம் கல்யாணத்துல பிஸியா இருப்பீங்க, இந்த மாதிரி நிக்க வச்சு பார்க்க முடியாதுல்ல. அதான் கரெக்ட் சிவா, கரெக்ட் தானே? வழியன் பண்ண வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு இப்ப என்னடா அவசரம்? வலியன் பொருள்லாம் எப்போ கடைசியில வரும். அப்ப நம்மளாம் டயர்டா இருப்போம். ஆசீர்வாதம்லாம் வராது, கொட்டாவி தான் வரும். கல்பனா ஆச்சா, சீக்கிரம் வா. நீங்களாம் போங்க, போய் வேலையை பாருங்க. வாங்க போலாம். நான் வரேன். வாங்க போல. பெரிய மனுஷன் மாதிரி பண்றான். ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவன் டேய் சிவா, ம், காலையில ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போற, நீ என்னது அது? அது ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கல்பனா ரூம்ல போய் பாருங்க, தெரியும். கல்பனா, கல்பனா, இந்த பொண்ணு காணோம். மச்சான்,
ஒரு வழியா கல்பனாவை அவ லவ் பண்ண உடனே சேர்த்து வச்சிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. இதே மாதிரி என்னையும் ப்ரொஃபசர் புஷ்பாவையும் சேர்த்து வச்சிட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா நம்ம காலேஜ் பக்கமே வர மாட்டேன். உன் ஸ்பீக்கர் பாக்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ச்சே சிவா, இப்போ நீ என்ன பண்ண போற? நீ வீட்ல போய் என்னன்னு சொல்வ? வீட்டுக்கு போறதா? செருப்பு கட்டி அடிப்பாங்க. வீட்டுக்குலாம் போக முடியாது. கொஞ்ச நாள் அப்படியே தலைமறைவா இருக்க வேண்டியதான். நமக்கு இருக்கு ஹாஸ்டல், காலேஜ், நம்ம பாட்டுக்கு அப்படியே கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கு. சூப்பர் சிவா, வெல்கம் சிவா. இவ்வளவு பேர் வீட்டுல இருக்கிறீங்க, இவ்வளவு சமாச்சாரம் நடந்திருக்கு, ஆனா யாரும் எதுவுமே தெரியலங்கிறீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டுல? அவன் என்னமோ சர்ப்ரைஸ் சொன்னானே தவிர இப்படி ஒரு சாக்கு கொடுப்பான்னு யாருக்குமே தெரியாதே மச்சான். அவன் என்னடானா யாரோ ஒருத்தனை காதலிச்சிருக்கா, ஆனா வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியல. இவன் என்னடானா யார காதலிச்சாலோ அவனுக்கே கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். வீட்டுல இருக்கிற எல்லாரும் மூஞ்சிலையும் கறி பூசுற மாதிரி. இனி அவன் யாரோ நம்ம யாரோ, எந்த காரணம் கொண்டும் அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. அவன் பேரை கூட யாரும் உச்சரிக்க கூடாது. தட்ஸ் ஆல். ஓவர்.